ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது தனியாகத்தான் பிறந்தாய். அது ஞாபகம் உள்ளதா? இப்பொழுது தானே யார் யார் எந்தெந்த உறவுகள் என்று உனக்கு தெரிய வந்தது. நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய்? எனக்கென்று யாரும் கிடையாது, நான் தனியாள் என்று நினைக்கிறாய். தங்கமே, உனக்கொன்று தெரியுமா? இந்த உலகத்தில் அனைவருமே தனியாள்தான். சில சமயங்கள் உறவுகள் வரும், சில சமயங்கள் அந்த உறவுகள் பிரிந்துவிடும். இதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. தனியாளாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறுகிறோமா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, நம் தனியாளாக இருக்கிறோம், நமக்கு யாரும் உதவி செய்யவில்லை, எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம் என்று நினைக்கக்கூடாது. உன்னால் தனியாளாகவே இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யாருடைய உதவியும் யாருடைய தயவும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்க வேண்டும். நீயே உன்னுடைய தோளை தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தன்னம்பிக்கையானது நிச்சயமாக வரும். ஒவ்வொரு முறையும் ஆறுதலான வார்த்தையை தேடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தன்னம்பிக்கையையும் நாம் இழந்து விடுவோம். நம் மனதிற்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை நாம் தான் அதை தட்டி எழுப்ப வேண்டும். சொல்வது புரிகிறதா தங்கமே? நீ ஏன் தனிமையில் இருந்து தவிக்கிறேன் என்று நினைக்கிறாய்? ஏன் நான் உன்னுடன் இல்லையா? என் பிள்ளை நீ. உன்னை சுற்றி கொண்டுதானே நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் பிரச்சனையை சந்திக்க விடமாட்டேன். இனியும் ஒரு பொழுதும் நீ பிரச்சனையை சந்திக்க மாட்டாய். இதற்கு முன் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை அனைத்தையுமே உன்னிடம் இருந்து எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே இந்த வாராகியாகிய நான் வைப்பேன். உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளையும் சந்திக்க உன் தாய் வாராகி நான் இருக்கிறேன். தனிமையில் தான் நீ என்னை உணர முடியும். என்னை நீ உணர்ந்து விட்டால் அனைத்துமே உன் வசமாகும். எப்பொழுது நீ என்னை நம்புகிறாயோ, நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்வேன் என்று முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்பொழுதே உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடிவிடும். தேவையில்லாமல் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்கி நிற்கவே கூடாது. என்னுடைய குழந்தை சிம்மாசனத்தில் அமர வேண்டியவள். அவள் எப்பொழுதும் கலங்கி நின்றாள். உன்னை நம்பி இருக்கும் நபர்களை யார் காப்பாற்றுவது? சில நேரங்கள் சில சோதனைகள் வரும். ஆனால் அதையே மனதுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய கடமையில் நீ எப்பொழுதும் நிலையாக இரு. எப்பொழுதும் இந்த வாராகி உனக்கான துணையாக இருப்பேன். ஜெய் வாராகி.